நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆனி உத்திர திருமஞ்சனம் 2025. எப்போது ஆனி திருமஞ்சனம் நடத்த காரணம் என்ன, மகா அபிஷேகம், ஆனி உத்திர தரிசனம் என்றால் என்ன, மிக எளிமையாக வீட்டிலேயே வழிபடும் முறை பற்றி மற்றும் சிதம்பரம் ஆனி திருமஞ்சனம் 2025 உற்சவகங்களின் அட்டவணை ஆகியவற்றை விரிவாக காணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் ஆனி உத்திர திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆடல் அரசனான நடராஜ பெருமானுக்கு நடத்தப்படும் மிகவும் சிறப்பு வாய்ந்த உற்சவகங்களில் ஆனி உத்திர திருமஞ்சனமும் ஒன்று. அதாவது நடராஜ பெருமானுக்கு ஒரு வருடத்தில் 6 முறை மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். சித்திரை ஓணம், ஆனி திருமஞ்சனம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி ஆருத்ரா அபிஷேகம், மாசி சதுர்த்தசி ஆகிய 6 நாட்களில் மட்டுமே அபிஷேகம் நடத்தப்படும். இதில் ஆனி மாதம் வளர்ப்பிறையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகத்திற்கு ஆனி உத்திர திருமஞ்சனம் என்று பெயர். இதை மகா அபிஷேகம் என்றும் சொல்லுவது உண்டு. அனைத்து சிவன் கோவில்களிலும் இந்த உற்சவம் நடத்தப்படும் என்றாலும் சிதம்பரத்தில் 10 நாட்கள் உற்சவமாக நடத்தப்படும். ஆனி திருமஞ்சனத்தை தரிசனம் செய்தாலே அனைத்து விதமான புண்ணிய பலன்களும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை. அனைவராலும் சிதம்பரத்திற்கு சென்று நடராஜருக்கு நடக்கும் மகா அபிஷேகத்தை தரிசிக்க முடியவில்லை என்றாலும் அருகிலுள்ள சிவன் கோவிலில் நடராஜருக்கு நடக்கும் அபிஷேகத்தை தரிசிக்கலாம். இந்த ஆண்டு ஆனி உத்திர திருமஞ்சனம் ஜூலை 2ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதற்கான 10 நாள் விழா சிதம்பரத்தில் ஜூன் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இந்த 10 நாட்களும் என்னென்ன உற்சவகங்கள் நடைபெறும், எதற்காக இந்த ஆனி திருமஞ்சனம் நடத்தப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தடியில் காட்சி அளித்தது ஆனி மாத உத்திர நட்சத்திர தினத்தில்தான். மாணிக்க வாசகருக்கு தன்னுடைய திருக்காட்சியை அளித்து அவர் சொல்ல சொல்ல சிவபெருமானே தன்னுடைய கைப்பட எழுதியதுதான் திருவாசகம். மாணிக்க வாசகர் சொல்ல தான் எழுதியதாக சிவபெருமானே தன்னுடைய கைப்பட ஓலைச்சுவடியில் கையெழுத்து போட்டதுடன் மாணிக்க வாசகரையும் தில்லை சிதம்பரத்தில் தன்னுடன் ஜோதியாக ஐக்கியமாக்கிக் கொண்ட தினமும் இந்த ஆனி உத்திரம் நட்சத்திர நாளில்தான். இதனை சிறப்பிக்கும் விதமாகவே இந்த நாளில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்படுகிறது. சிதம்பரம் ஆனி திருமஞ்சனம் 2025 உற்சவகங்கள். ஜூன் 23 கொடியேற்றம், பஞ்சமூர்த்திகள் வீதி உலா. ஜூன் 24 வெள்ளி சந்திர பிரபை வாகனம். ஜூன் 25 தங்க சூரிய பிரபை வாகனம். ஜூன் 26 வெள்ளி பூத வாகனம். ஜூன் 27 வெள்ளி ரிஷப வாகனம். ஜூன் 28 வெள்ளி கஜ வாகனம். ஜூன் 29 தங்க கைலாச வாகனம். ஜூன் 30 தங்க தேரில் பிக்ஷாடனர் உலா. ஜூலை 1 காலையில் மகா ரதோற்சவம், மாலையில் ராஜசபையில் லட்சார்ச்சனை. ஜூலை 2 அதிகாலை 3 மணி முதல் மகா அபிஷேகம், பகல் 2 மணிக்கு ஆனி உத்திர தரிசனம். ஜூலை 3 முத்து பல்லக்கு. அடுத்து மகா அபிஷேகம் மற்றும் ஆனி உத்திர தரிசனம் பற்றி பார்ப்போம். சிதம்பரம் நடராஜருக்கு ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் ஒவ்வொரு சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம். சித்திரை, ஆவணி, புரட்டாசி, மாசி ஆகிய 4 மாதங்களில் நடக்கும் உற்சவங்களின் போதும் தில்லை கனக சபையில் வைத்து அபிஷேகம் நடத்தப்படும். அதேபோல் ஆனி மாத உத்திர திருமஞ்சனமும் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனமும் ராஜசபையில் வைத்து நடத்தப்படும். இதில் ஆனி திருமஞ்சனம் அன்று அதிகாலை 3 மணிக்கு துவங்கி தொடர்ந்து 6 மணி நேரம் திருநீறு, பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு மகா அபிஷேகம் என்று பெயர்.
அதற்கு பிறகு காலை 10 மணி அளவில் நடராஜருக்கு சிவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்பட்டு ரகசிய பூஜை நடத்தப்படும். அதன் பிறகு சிறப்பு அலங்காரத்தில் நடராஜ மூர்த்தியும் சிவகாமி அம்மையும் ராஜசபையில் இருந்து சிற்சபைக்கு எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசனம் தருவார்கள். இதற்கு ஆனி உத்திர தரிசனம் என்று பெயர். பொதுவாக சிவனுக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் 24 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற வேண்டும் என ஆகம விதி சொல்கிறது. ஆனால் நடராஜருக்கு நடத்தப்படும் இந்த 6 அபிஷேகங்களும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடைபெறும். இவற்றில் ஆருத்ரா தரிசனம் மற்றும் ஆனி திருமஞ்சனத்தின் போது மட்டுமே நடராஜருக்கு சூரிய உதயத்திற்கு முன் அபிஷேகம் நடத்தப்படும். மற்ற அபிஷேகங்கள் அனைத்தும் மாலை பொழுதிலேயே நடத்தப்படும். ஆனி திருமஞ்சனத்து அன்று அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். அடுத்து வீட்டிலேயே வழிபடும் முறை. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே லிங்கம் வைத்திருந்தால் அதற்கு தண்ணீர், பால், பன்னீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்யலாம். சிவலிங்கம் இல்லாதவர்கள் இவற்றை சிவனுக்கு படைத்து வழிபடலாம். சிவபெருமானுக்கு வில்வ இலை சமர்ப்பித்து வழிபடலாம். அதோடு பெண்கள் கீழே குறிப்பிட்டுள்ள மந்திரத்தை 3 முறை சொல்லி வழிபடலாம். இவ்வாறு வழிபடுவதால் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும். திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். சொல்ல வேண்டிய மந்திரம்: கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்திரம் ஜடாதரம் பார்வதி வாம பாகம் ஸ்தா சிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இவ்வாறு இந்த மந்திரத்தை சொல்லி ஆனி திருமஞ்சன நாளில் சிவபெருமானை வழிபட்டால் ஆயுள் கூடும், செல்வ வளங்கள் சேரும், நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.